தலைநகர் பாங்காக்கிலிருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று அதிகாலை வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் நிறுத்தி சந்தேகப்பட்ட பயணிகளின் உடைமைகளை திறந்து பார்த்து சோதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது சென்னையை சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா சென்றுவிட்டு அந்த விமானத்தில் திரும்பி வந்தார். அவர் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் ட்ராலி டைப் பெரிய பை ஒன்றை வைத்திருந்தார். அதில் சாக்லேட், பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் மட்டுமே இருக்கிறது என கூறினார். ஆனாலும் சுங்க அதிகாரிகள் அந்த ட்ராலி பையை திறந்து பார்த்தபோது அதனுள் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளின் வனப்பகுதிகளில் வசிக்கும் அபூர்வ வகை ஏகில் கிப்பான் கருங்குரங்கும் ஈஸ்டர்ன் கிரே கிப்பான் வகையை சேர்ந்த குரங்கும் உயிருடன் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இதையடுத்து அந்த பயணியிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது இந்த அபூர்வ வகை குரங்குகளை வளர்ப்பதற்காக எடுத்து வந்ததாக கூறினார். ஆனால் அந்த குரங்குகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஆவணங்களும் அவரிடம் இல்லை. அதோடு அந்த குரங்குகளுக்கு நோய் கிருமிகள் ஏதாவது இருக்கிறதா என்ற பரிசோதனை சான்று, நோய் கிருமிகள் பரவாமல் இருப்பதற்கான தடுப்பு ஊசிகள் எதுவும் போடப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இந்த குரங்குகளை இந்தியாவுக்குள் அனுமதித்தால் வெளிநாட்டு நோய் கிருமிகள் நமது நாட்டு விலங்குகள், பறவைகள் மற்றும் மனிதர்களுக்கும் பரவிவிடும் என்பதால் அந்த 2 அபூர்வ வகை குரங்குகளையும் தாய்லாந்து நாட்டுக்கே அதிகாரிகள் திருப்பி அனுப்ப முடிவு செய்தார்கள். அதன்படி நேற்று நள்ளிரவு சென்னையிலிருந்து தாய்லாந்துக்கு சென்ற தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் அந்த குரங்குகள் 2ம் திருப்பி அனுப்பப்பட்டன. அதோடு குரங்குகளை சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து கடத்தி வந்த சென்னை பயணியை சுங்க அதிகாரிகள் கைது செய்து அவர் மீது சுங்கச் சட்டம் மற்றும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாய்லாந்திலிருந்து குரங்குகள் கடத்தப்பட்டிருக்கிறது என்றால் துபாயிலிருந்து வந்த ஒருவர் 409 கிராம் தங்கத்தை நூதன முறையில் கடத்தி வந்திருக்கிறார். துபாயிலிருந்து புறப்பட்டு வங்கதேச தலைநகர் டாக்கா, கொல்கத்தா வழியாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. அந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக தகவல் வந்ததால் சுங்க அதிகாரிகள் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு விரைந்து வந்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளை கண்காணித்தார்கள். அப்போது சென்னையை சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவர் துபாயிலிருந்து இந்த விமானத்தில் சென்னைக்கு வந்திருந்தார். அவர் மீது சந்தேகம் ஏற்படவே அவருடைய உடைமைகளை சோதித்தார்கள். உடைமைகளில் எதுவும் இல்லை. இதையடுத்து அவரை தனியறைக்கு அழைத்து சென்று உடலை முழுமையாக பரிசோதித்த போது அவர் தங்கப்பசையை சிறிய 3 உருண்டைகளுக்குள் அடைத்து ஆசன வாயுக்குள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பயணியை விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பாதுகாப்புடன் அந்த உருண்டைகளை வெளியில் எடுத்தனர். 409 கிராம் எடையுள்ள அந்த தங்கப்பசையின் சர்வதேச மதிப்பு சுமார் 38 லட்சம் ரூபாய் ஆகும். இதையடுத்து தங்கப்பசையை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் பயணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்ததாக சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று நள்ளிரவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பயணியின் சூட்கேஸில் சிங்கப்பூர் சுங்கத்துறை அதிகாரிகள் மார்க் செய்து அந்த சூட்கேஸை மீண்டும் ஸ்கேன் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்கள். அதன்படி சுங்க அதிகாரிகள் அந்த சூட்கேஸை ஸ்கேன் செய்து பார்த்தபோது சிறிய தங்கக்கட்டிகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 14 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 150 கிராம் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே பாணியில் துபாயிலிருந்து வந்த விமானத்திலும் ஒரு பயணியின் சூட்கேஸுக்குள் 150 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தியிருக்கிறார். அவரையும் கைது செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரே நாளில் சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் துபாய், சிங்கப்பூரிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 66 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 709 கிராம் தங்கம் மற்றும் 2 அபூர்வ வகை குரங்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.